அழைத்து வந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட முடியாது. நெஞ்சில் உணர்வோடும் நெருப்போடும் கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, நீள பேச வேண்டும் என்கிற தேவையில்லை. இந்த மேடையின் மாநாட்டின் சிறப்பு இத்தனை பேரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்பதுதான். சில நிமிடங்கள் பேசினாலும் போதுமானது. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இத்தனை பெரிய மாநாடு எதனை காட்டுகிறது என்றால், பெரியார் என்பது ஒரு ஒற்றை சொல் இல்லை நண்பர்களே, அது ஒரு நூற்றாண்டின் சொல் என்பதை இந்த மாநாடு உலகுக்கு உணர்த்துகிறது. பெரியார் என்பது ஒரு நூற்றாண்டின் சொல். அதை போல இன்னொரு கேள்வி எழலாம், பெரியார் உணர்வாளர்களுக்குள் இத்தனை கட்சிகள், இத்தனை பிளவுகளா என்று. இன்றைக்கு திருச்சியில நாம் விடை சொல்லி இருக்கிறோம், இவை பிளவுகள் இல்லை, இவை அத்தனையும் கிளைகள் என்பதை இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். வேறு வேறு கிளைகள் தேவை ஏற்படுகிற போது ஒரே இடத்தில் கூடிவிடக்கூடுகிற ஒரு கருத்தியல் அடிப்படையிலான போர் படையாக இந்த அரங்கம் திரண்டிருக்கிறது. இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாநாட்டினுடைய ஒற்றை நோக்கம் மத வெறியை எதிர்ப்பது, காவி பாசிசத்தை எதிர்ப்பது என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல், இனி தமிழ்நாட்டில் எங்கேனும் ஆணவ படுகொலைகள் நடக்குமானால் இந்த படை திரளும் என்பதை திரள்வோம். வெறுமனே நாம் வெறும் அரசியலில் அந்த காவிகளை எதிர்ப்பதற்காக மட்டுமில்லை, சாதி வெறியர்களுக்கான எச்சரிக்கையாகவும் இந்த மாநாடு இருக்கட்டும். தமிழர் என்பதே நம் அடையாளம். சாதி என்றும் நமது அவமானம் என்று கருதுகிற கூட்டம் இத்தனை திரளாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டுக்கு சொல்லுங்கள். காவிகளுக்கு மட்டும் நாம் செய்தி அனுப்பவில்லை, சாதி வெறியர்களுக்கும் சேர்த்தே இந்த மாநாடு செய்தி அனுப்புகிறது. இந்த மாநாட்டில் இருக்கிற போர்ப்படை திரளும். சமூகத்தில் சாதிய கொடுமைகள், மோதல்கள் நடக்கிற போதும் திரளும். காவிகள் மரவெறியை கொண்டு வர நினைத்தாலும் திரளும். இனி இந்த மண்ணில் நான் பல இடங்களில் சொல்லி இருப்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாமரை இங்கே மறந்துவிடும் என்று கனவு கண்டவர்களினுடைய கனவு கருகி போயிருக்கிறது. கரிசல் காட்டில் கரும்பு விளையாது, தமிழ் மண்ணில் ஒரு நாளும் தாமரை மலராது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மூத்த தலைவர் மார்க்சிய பெரியாரை